இந்த சாட்டர்டே எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கரமான கேள்விகள், பயங்கரமான ஆன்சர்கள். இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த டாஸ்கை பத்தி கேட்பாங்க, இல்ல அந்த பிரச்சனைகளை பத்தி கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த மொத்த கண்டென்ட்டையும் தூக்கி சண்டே எபிசோட் வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, சும்மா வளவலா கொலகொலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன சண்டை, இந்த கேப்டன்சில வந்து இந்த பிரெட் டோஸ்ட்டுக்கு வந்த சண்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எபிசோடா பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட் ஃபுல்லாவே மெயின் ப்ராப்ளமே அதை நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் தான். அதை விட்டுட்டாங்க. அதை வந்து லாஸ்டா ஃபயரா பேசிக்கலாம். ஏன்னா போன வாரம் இதான் வந்துச்சு. சாட்டர்டே எபிசோட் சூப்பரா இருந்துச்சு, சண்டே எபிசோட் நல்லா இல்ல. அதனால வந்து இவங்க சாட்டர்டே எபிசோட்ல கண்டென்ட் வந்து சும்மா இருக்கிறதெல்லாம் பேசிட்டு சண்டேல வந்து பயங்கரமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. எப்பவுமே வந்து ஃப்ரைடே எபிசோட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஃப்ரைடே எபிசோட் போட்டாங்க. அதுல வந்து விஷால் வந்து நானும் லவ்னு சொல்லல, தர்ஷிகாவும் லவ்னு சொல்லல, இது வந்து ஒரு ஷோ தான், இதை வச்சு எனக்கு வெளியே சான்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஐ மீன் அவங்க பர்சனல்ன்றது வேற. ஆனா இந்த இடத்துல நாங்க லவ்னு சொல்லல. இப்போ எனக்கு வந்து வெளியே போனா எனக்கு கொஞ்சம் லவ் கேரக்டர் கூட எனக்கு கிடைக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துக்கும் அருணுக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சுல, போன சீசன் கூட தான் பேசியே வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து அருணுக்கு வந்து பர்சனலா அட்டாக் ஆயிடுச்சு. அருணுக்கு அதை பேசி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அருணுக்கு வந்து கேக்லாம் கட் பண்ணாங்க, முடிஞ்சிச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்தாரு, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இதுல நடுவில் ஒரு கமெண்ட் வேற போட்டாரு, இது மாதிரி ரயானை வந்து உட்காருங்கன்ட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து சாரி உங்க ஃபேன்லாம் வந்து கோச்சுக்கு போறாங்கன்ட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் சண்டைக்கு வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினும் சேர்த்து கலாச்சிருப்பாரு. அந்த டைம்ல வீட்டுல இருந்து கோட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து ராணவ் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் 2 டீமா இருந்துச்சு, இப்ப பல டீமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன்சியை பத்தி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ரோஸ் கட் பண்ணாங்கல்ல, அந்த இஷ்யூ எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை சாச்சனா மஞ்சரி 2 பேருக்கும் விஜய் சேதுபதி பயங்கரமா கொஸ்டின் கேட்டு திணற விட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபைனலா இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப பேசினதே திருப்பி பேசுற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் அவ்வளோ நடக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த டாஸ்கை பத்தி சண்டே எபிசோட்ல பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மோஸ்ட்லி நீங்க ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணதே அதை பத்தி பேசுவாங்கன்றதுக்காக தான். ஆனா இவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே சண்டே எபிசோடுக்கு வெளிச்சிட்டாங்க. நாளைக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்க போறாங்க, யாரெல்லாம் மாட்ட போறாங்கன்றத சண்டே எபிசோட்ல பார்க்கலாம்.